மிதனம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க. மாதம் முழுவதும் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறாரு. தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுது. 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க 10ஆம் அதிபதியோடைய பார்வையில் 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அப்படின்னா எனக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி பலனை நான் வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஆளுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துடுறது இல்லை. இதில் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் லட்சாதிபதியா, 10,000 சம்பாதிக்கிறவரா, மிகப்பெரிய கோடீஸ்வரரா, சாதாரண கோடீஸ்வரரா, உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரரா, இதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல ஒரு வருமான வரம்பு, வருமான உயரம் என்பது உங்களுக்கான ஒரு உயரம் ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த உயரத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல 2ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நல்லா இருக்கும். ஐயா நல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? போருங்க, இன்னுமே என்னங்க அங்கேயே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு அலைச்சல் போதும், திரும்பி தாய் மாநிலத்திற்கு தாய் மண்ணிற்கு போய்விட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அளவில் இது கிடைக்குங்க. எதுக்கு இப்படித்தான் இருக்கிறார். இந்த மாதிரி சிலருக்கு தகப்பன் நன்றாக ஒத்துழைத்தாலும் அவருடைய உடல்நிலையை பற்றிய கவலை, சிலருக்கு தகப்பனோடு இருக்க முடியாத சூழல், வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் நாட்டிற்கு தாய் மாவட்டத்திற்கு வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வரக்கூடிய அமைப்பு. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கு, மேஷம் முதல் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே மாத பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு தடவை மாறுற கிரகம். புதன் ஒரு 20 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். 25 நாட்களுக்கு ஒரு தோராயமாக ஒரு முறை சுக்கிரன் மாறுவார். 45 நாள் 1.5 மாதத்துக்கு தடவை செவ்வாய் மாறுவார். இந்த 4 கிரகங்களை மையப்படுத்தி சொல்லப்படக்கூடியது தான் இந்த மாத பலன்கள். வருடாந்திர பலன்கள் ஏற்கனவே ஆன்மீக பரிகார நேயர்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ தான் சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. போன வருஷம் சனி பயிற்சி நடந்தது. இந்த குரு பயிற்சி 1 வருடத்திற்கு ஒரு முறையும், சனி பயிற்சி 2.5 வருடத்திற்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 1.5 வருடத்திற்கு ஒரு முறையும் நடக்குது. இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. அடுத்த வருஷம் சனி பயிற்சி நடக்க இருக்கிறது. போன மாதம் குரு பயிற்சி நடந்துருச்சு. அப்போ வருடாந்திர கோள்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேது சனி குரு ஆகிய 4 கிரகங்களும் ஒரே இடத்தில் நிலையாக இருக்கின்றன இந்த ஜூலை மாதம். அந்த கிரகங்களால் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஆனால் சூரியன் எப்போவுமே மாறுற மாதிரி இப்போது சூரியன் மாறுகிறார். செவ்வாய் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் ஒரு இடத்திலும், அதாவது ஆட்சியாகி மேஷத்திலும், அதற்கப்புறம் அப்படியே 2வது வீட்டுக்கும் மாறக்கூடிய தன்மைகள் உண்டு. புதன் வக்கர நிலைமைகளில் அப்படியே ஆட்சி, அப்புறம் கடகத்திற்கு வர்றது, அப்புறம் மேலே போகிறதுன்ற மாதிரியான வக்கர நிலைமைகளில் இருப்பார். ஜூலை மாதத்தில் ரிஷப அதிபதியான சுக்கிரன் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி மாறி இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது இருக்குது. ஒரு நிலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் மோசமான சாதகமற்ற கிரக நிலைமைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படிலாம் ஒரு பெரிய மோசமான இப்படி நடந்துரும் அப்படி நடந்துரும்ன்ற கிரக நிலைமைகள் இல்லை. கோச்சாரத்தில் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சனியே இப்போது உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். 2வதாக செவ்வாய் இந்த ஜூலை மாதம் முழுவதும் சுபத்துவம் என்கின்ற ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் ஒரு 20 நாட்களுக்கு மேலாக சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறது. இந்த செவ்வாய் சனி 2 கிரகங்களும் வலிமையாக இருக்கின்றதை காட்டுது. ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் தான் மாறுறாங்க. ஆக பெரும்பாலும் சாதகமான ஒரு நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்குமே தவிர, கெடுதல்கள் வரும் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியாதபடி கெடுதல்களுக்கான ஒரு கிரக அமைப்புகள் இல்லை. எப்போயாவது ராகு கேதுக்களோடு இந்த மாத கிரகங்கள் சேரும்போது தான் கெடுபலன்கள் இருக்கும். ராகு கேதுக்களோடு இந்த மாத பலன்கள், குறிப்பாக ராகுவோடு எதுவும் சேரலை. மாதத்தின் இறுதி நிலையில் சுக்கிரன் மட்டும் கேதுவோடு சேருகிறார். சுக்கிரன் கேதுவோடு சேரும்போது அவர் பலம் பெறத்தான் செய்வதை தவிர கெடுதல் பலன்கள் இருக்காது. ஆக 12 ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது இந்த 2026 ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இப்போது தனித்தனியாக பார்க்கலாம். மிதன ராசிக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க. மாதம் முழுவதும் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறாரு. தர்மகர்மாதிபதி யோகம் செயல்படுது.
9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் இருக்க 10ஆம் அதிபதியுடைய பார்வையில் 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய தன்மைகள். தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலை தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட லாபங்கள், வருமானங்கள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. ஐயா அப்படின்னா எனக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராசி பலனை நான் வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஆளுங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் நடந்துடுறதில்ல. இதில் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்குன்னு ஒரு உயரம் இருக்கிறது. நீங்கள் லட்சாதிபதியா, 10,000 சம்பாதிக்கிறவரா, மிகப்பெரிய கோடீஸ்வரரா, சாதாரண கோடீஸ்வரரா, உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரரா, இதெல்லாம் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல ஒரு வருமான வரம்பு, வருமான உயரம் என்பது உங்களுக்கான ஒரு உயரம் ஒரு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அந்த உயரத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல மாதமாக, ரூ. 100 சம்பாதிக்கிறவருக்கு ரூ. 1000 கிடைக்கக்கூடிய தன்மை, ரூ. 1000 சம்பாதிக்கிறவருக்கு 10,000, 10,000க்கு லட்சம், லட்சத்துக்கு 10 லட்சம், கோடி என்கின்ற மாதிரியாக 10 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மனம் சந்தோஷமாக இருக்கும். புத்தம்புது ஐடியாக்கள் வரும். நல்ல லட்சியங்கள் உருவாகும். எது தேவை, எது தேவையில்லை, யார் நல்லவர், யார் கெட்டவர் என்பது போன்ற அத்தனை விஷயங்களும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள். 2ஆம் இடத்துல உச்சகுரு இருக்கிறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் நல்லாயிருக்கும். ஐயா நல்லாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? இருக்குங்க. அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக வராது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முரண்பாடு. நம்ம சொல்கிறத அவர் கேட்க முடியாமல், அவர் சொல்கிறத நம்ம கேட்க முடியாமல், இப்படி என்னடா மனுஷன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கிறார். இந்த மாதிரி சிலருக்கு தகப்பன் நன்றாக ஒத்துழைத்தாலும் அவருடைய உடல்நிலையை பற்றிய கவலை. சிலருக்கு தகப்பனோடு இருக்க முடியாத சூழல். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு தாய் நாட்டிற்கு, தாய் மாவட்டத்திற்கு வந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை வரக்கூடிய அமைப்பு. அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை. உழைச்சது போருங்க, இனிமேல் என்னங்க அங்கேயே இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு அலைச்சல் போதும், திரும்பி தாய் மாநிலத்திற்கு, தாய் மண்ணிற்கு போய்விட வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இளைஞர்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அளவில் இது கிடைக்குங்க. எது கிடைக்கும்னா, பெரிய அளவில் இது திருமணம் சார்ந்த விஷயங்களில் கிளிக் ஆகுங்க. ஆண் பெண் அறிமுகங்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. எதிலும் ஒரு நிறைவுகள், சிறப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். பெரியவங்களுக்கு சொல் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பேரன் பேத்திகள் மேலே கொஞ்சம் பாசம் வரும். பேரன் பேத்திகள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட அந்த சொத்துக்களை அவங்களுக்கு எழுதி வைக்கலாம், இவங்களுக்கு எழுதி வைக்கலாம்னு ஓரளவிற்கு சிறியவர்களின் மேல் பெரியவர்கள் பாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் இருக்கும். சகோதரிகள் இது வரைக்குமே கணவர் குழந்தைகள்னு கஷ்டப்பட்டதெல்லாம் டக்குன்னு மாறக்கூடிய ஒரு சிறப்பு மாதமாக அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் ஜூலை மாதம்.